வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அண்ட் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோம். மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே. அத்தியாயம் 20. பால்கனி வழியாக முழு நிலவின் ஒளி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது. ட்ரெஸ்ஸிங் டேபிளின் முன் நின்ற கயல்விழி மருதாணியிட்ட கரங்களால் எட்டி எட்டி பின்னால் ஜாக்கெட்டில் போடப்பட்டிருந்த முடிச்சை அவிழ்க்க முயன்று கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் மெஹந்தி போட்டதால் அவ்வளவாக காயவும் இல்லை. கையிலிருந்த மருதாணி வேறு உடையில் பட்டு அழகான லெஹங்காவை பாழாக்கி கொண்டிருந்தது. சலித்தபடி கரத்தை கீழிறக்கினாள். மனைவி முகத்தை சுழித்தால்தான் அவளது நாயகனுக்காகாதே, எங்கிருந்துதான் வந்தானோ. மென்மையாக அவளது பின்புற ஜாக்கெட்டின் முடிச்சை அவிழ்த்து விட்டான். நீங்க எப்போ மேலே வந்தீங்க? கீழே அத்தைக்கிட்ட தானே பேசிட்டு இருந்தீங்க? கேள்வி கேட்டபடியே விலக முயன்றவளின் இடையை பற்றி தன்னோடு இருக்கியவன், மே ஐ ஹெல்ப் யூ? கிசுகிசுத்தவனின் உதடுகள் செவிமடலை உரசி உரசி தனது வெம்மையை தீர்த்து கொள்ள பார்த்தது. வேண்டாம், ஐ கேன் மேனேஜ். அவன் விலகினால் போதும் என்றிருந்தது அவளுக்கு. ஓகே. தாராளமாய் விட்டு கொடுத்தவன் விலகி நிற்கவில்லை. மாறாக கையை கட்டிக்கொண்டு அவளையே பார்த்தபடி நின்றிருந்தான். தாவணியின் பின்னை அவிழ்க்க முயன்றவளுக்கு மீண்டும் சோதனை. மருதாணி கைகளால் அவளால் பின்னை அவிழ்க்கவே முடியவில்லை. இது வேற. சலித்தபடி நிமிர்ந்தவளின் பார்வை கண்ணாடியில் தெரிந்த கணவனின் மேல் படிந்தது. அவளையே பார்த்திருந்தவன் ஒற்றை புருவத்தை மட்டும் கேள்வியாய் உயர்த்த ஒன்றும் பேசாமல் விழிகளை தாழ்த்தி கொண்டாள். அவன் உதவி செய்தால் மட்டுமே அவளால் உடையை மாற்ற முடியும் என்ற நிலை. வாயை திறந்து கணவனை அழைக்க அவளுக்கு தயக்கம். அவனாக முன்வந்து அவளுக்கு உதவுவதாக இல்லை. கையை கட்டியபடி அவளையே குறுகுருவென்று பார்த்து கொண்டிருந்தான். விழிகளால் அவனையும் பார்த்து தாவணியையும் சுட்டிக்காட்ட அந்த கயல்விழிகளின் பரிபாஷனை புரிந்தாலும் அந்த கள்வன் புரியாததைப் போலவே அசையாமல் நின்றிருந்தான். கள்ளன், வேணும்னே நிற்கிறான். மனதிற்குள் செல்லமாக திட்டிக் கொண்டவள் வேறு வழியில்லாமல் ஹெல்ப் பண்ணுங்க என்றாள். என்ன ஹெல்ப்? நிமிர்ந்து கண்ணாடி வழி முறைத்தவளின் பார்வை, என்ன ஹெல்ப்னு உனக்கு தெரியாதா என்று கேட்டது. தெரியாது. உதட்டை பிதுக்கி தோலை குலுக்கினான் அந்த திருடன். மூச்சை இழுத்துவிட்டு தைரியத்தை திரட்டியவள், தாவணியை கழட்டி விடுங்க. அவள் குரல் அவளுக்குமே கேட்டிருக்குமா என்பது சந்தேகமே. உதட்டோரம் ரகசிய புன்னகை வந்தமர நெருங்கி நின்றவனின் கரம் உயர்ந்து தோளோடு குத்தியிருந்த பின்னை கழட்டி விட்டது. அழகாய் மடிந்திருந்த தாவணி விசிறியாய் சுழன்று கீழே விழுந்தது. பதறி பிடிக்கப் போனவளின் இரு கரங்களையும் பற்றி கொண்டவன், மருதாணி தாவணியில பட்டுடும் என்றான். அவளுக்கோ பெரும் அவஸ்தை. கணவனின் முன் நின்ற கோலம் அதைவிட கடித்து தின்பதைப் போல மேனியில் கண்டபடி மேய்ந்த அவனது பார்வை. கண்ணாடிக்கு முதுகு காட்டி அவன் புறம் திரும்பி நின்று கொண்டாள். திரும்பி நின்றால் அவன் பார்க்க மாட்டான் என்ற எண்ணம் போலும். அவள் நினைத்தது ஒரு வகையில் சரிதான். அந்த கள்வன் இப்பொழுது கடித்து தின்பதைப் போல் பார்க்கவில்லைதான். ஆனால் கரங்கள் உயர்ந்து அவள் மேனியை தழுவியிருந்த மிச்ச உடைகளையும் களைய முயல விதிர்த்து போனவள் சட்டென்று அவன் கரத்தை பிடித்து தள்ளிவிட்டாள். என்ன பண்றீங்க? அவள் சீர, ஹெல்ப் பண்றேன் பேபி. ஒன்றும் அறியாதவனாய் அவன் கரங்கள் மீண்டும் மீண்டும் தான் எடுத்துக்கொண்ட வேலையே செய்ய முயல, நீங்க ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். நெருங்கி நின்றவனின் நெஞ்சில் கை வைத்து தள்ளிவிட்டுவிட்டு உடைமாற்றும் அறைக்குள் ஓடிவிட்டாள். தனது சட்டையில் பதிந்த மனைவியின் மருதாணி தடத்தை பார்த்து தலையாட்டி சிரித்து கொண்டான் நிரஞ்சன். ஓடி வந்து உள்ளே நின்றவளுக்கு மூச்சு வாங்கியது. இதயமோ திடும் திடும் என அதிர்ந்தது. சில நொடியே என்றாலும் நெஞ்சுக்குழியில் புதைந்த அவனது கரங்கள் இன்னமும் அங்கேயே ஊர்வதைப் போல் ஒரு உணர்வு அவளுக்கு. முதல் முறையாக பயத்தையும் மீறி அடிநெஞ்சு குறுகுறுத்தது. வயிற்றிலோ சூடான உணர்வு ஒன்று தோன்றி உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் பரவ இதழ்களை கடித்து கொண்டவள் முதல் முறையாக ஏதோ ஒரு புதுவித உணர்வை உணர்ந்தாள். காலை விடிந்தது. மணமக்களின் குடும்பத்தினர் அனைவரும் காலையிலேயே கிளம்பி மண்டபத்திற்கு சென்றிருந்தனர். மாலை நிச்சயம், அது முடிந்து வரவேற்பு, அடுத்த நாள் காலை திருமணம். அங்கிருந்த ஒருவனை தவிர மற்ற அனைவருமே மகிழ்ச்சியுடன் தான் சுற்றி கொண்டிருந்தனர். இதோ இதோ என்று திருமணமும் நெருங்கிவிட்டது. மாலை நிச்சயத்திற்கான ஏற்பாடுகள் வெளியே ஆரம்பித்திருந்தது. பெரியவர்கள் சபையில் அமர்ந்து நிச்சய பத்திரிகை வாசிக்கும் சத்தம் கேட்டது. தலையை பிடித்துக்கொண்டு கட்டிலில் அமர்ந்திருந்தவனுக்கு மனம் ஓரிடத்தில் இல்லை. அனன்யாவை இழக்கப் போகிறோம் நினைக்கும் போதே பெரும் வலி ஒன்று இதயத்தில் பரவி ஒவ்வொரு அணுவிலும் வியாபித்து சிறுக சிறுக அவனை கொல்ல பார்த்தது. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் யுவராஜ். இதில் உன்னுடைய வாழ்க்கை மட்டும் சம்மந்தப்படல. வெளியே பிரியா உனக்காக மட்டுமே காத்துக்கிட்டு இருக்கிறா. அதோட அனன்யா கார்த்திக்கை விரும்பித்தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். இந்த உணர்வுகளை வளர விடாதே. கல்யாண மேடை வரை வந்து நின்று போக எல்லோருடைய வாழ்க்கையும் சினிமாவோ நாவலோ இல்லை. இது நிஜ வாழ்க்கை. நிதர்சனத்தை உணர்ந்து நடந்துக்கோ. மூளை அறிவுறுத்தி அவனை திசை திருப்பியது. யுவி, இன்னுமா கிளம்பல? வெளியே நிச்சய பத்திரிகை வாசிச்சு பொண்ணுக்கு புடவையும் கொடுத்தாச்சு.
அவங்க ரெடியாகி வந்துடுவாங்க, நீயும் ரெடியாகு, ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அறைக்குள் வந்த நிரஞ்சனுக்கு நண்பனின் மனநிலை புரிந்தாலும் கண்டு கொள்ளாமல் அவனை கிளப்பினான். ஒரு பெருமூச்சுடன் நிமிர்ந்தவன் நிதர்சனத்தை உணர்ந்து கிளம்ப ஆரம்பித்தான். வரவேற்பும் ஆரம்பமாகியது. இரு ஜோடிகளும் தனித்தனியே தங்களது இணையுடன் நின்றனர். இனி இதுதான் என் வாழ்க்கை என்று உணர்ந்து கொண்டானா என்னவோ, முயன்று வரவழைத்த புன்னகையுடன் பிரியாவுடன் இணைந்து வந்திருந்த உறவினர்களை வரவேற்று கொண்டிருந்தான். மறந்தும் கூட அனன்யாவின் புறம் அவன் திரும்பவே இல்லை. வரவேற்பு முடியவே இரவு 9 மணிக்கு மேலாகிவிட்டது. அதன் பிறகுதான் ஜோடிகளுக்கு ஓய்வு கிடக்க ஹப்பாடா என்று அமர்ந்தவர்களை வைதேகி வந்து அழைத்தார். வாங்கப்பா, சாப்பிட்டுட்டு வந்துடலாம். நேரமாக படுத்து தூங்கினால்தான் நாளைக்கு முகூர்த்தத்துக்கு தயாராக முடியும். மணமக்களை அழைத்து சென்று சாப்பிட வைத்தனர். நால்வருக்கும் துணையாய் நிரஞ்சனும் கயல்விழியும் உடன் அமர்ந்திருந்தனர். சார், ஸ்வீட்டை பொண்ணுக்கு ஊட்டுங்க என்றபடியே வந்த ஃபோட்டோகிராஃபரை பார்த்து சிறு எரிச்சல் தோன்றியது யுவராஜிற்கு. இப்போ செம்ம டயர்டாக இருக்கிறோம், ஃபோட்டோ வேண்டாம், நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு எடுத்துக்கலாம் அவன் கூற, சலுப்பில் இருந்த அனைவரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஓகே. ஃபோட்டோகிராஃபர் அகன்றுவிட நிம்மதியுடன் சாப்பிட ஆரம்பித்தான். ஸ்வீட் கூட ஊட்ட மாட்டேங்கிற, நாளைக்கு அவ கூட ஃபர்ஸ்ட் நைட், என்ன பண்ண போற? மனசாட்சி கேள்வி கேட்க, சீ உள்ளே போ, விரட்டி உள்ளே அனுப்பி வைத்தான். சாப்பிட்டு விட்டு வந்தவர்களை ஃபோட்டோகிராஃபர் சூழ்ந்து கொள்ள அதையும் இதையும் கூறி அவரை பேக்கப் செய்ய வைத்துவிட்டு மேலே தனக்காக ஒதுக்கியிருந்த அறைக்குள் நுழைந்தான் யுவராஜ். மற்றவர்களும் தங்களுக்கான தனித்தனி அறைகளில் நுழைந்து கொள்ள யுவராஜை வரவேற்றது என்னவோ அவனது நண்பர்கள் பட்டாளம்தான். ஹே, புதுமாப்பிள்ளை வந்தாச்சு. ஆரவாரத்துடன் கத்தியவர்களுக்கு நடுவே விதவிதமான மதுபானங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. பேச்சுலர்ஸ் பார்ட்டி சொல்லவா வேண்டும், குடியும் கும்மாளமும் அதிகமாகவே இருந்தது. நீங்கெல்லாம் கிளம்பி வெளியே போனீங்களேடா, எப்போ மறுபடியும் வந்தீங்க? நண்பர்களின் ஆர்ப்பரிப்பில் அவனும் சற்று தன் கவலையை மறந்து ஐக்கியமானான். இதோ இதெல்லாம் வாங்கத்தான் போனோம். அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பாட்டில்களை காட்டி நண்பர்கள் கூற, சரி நிரஞ்சன் எங்கே? அவன் மட்டும் மிஸ்ஸிங். வினவியபடியே அந்த கூட்டத்தில் வந்து அமர்ந்து கொண்டான். அவன்தான் குடும்பஸ்தன் ஆகிட்டானே, சிஸ்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வர்றேன்னு போயிருக்கிறான். கூறியபடியே ஒருவன் பாட்டிலை திறக்க, ஓ, ஆரவார கூச்சல் பெருகியது. இங்கு மனைவியிடம் அனுமதி வாங்கி கொண்டிருந்தான் நிரஞ்சன். பேச்சுலர்ஸ் பார்ட்டி பொம்மி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க, போயிட்டு வந்துடுறேன். அனுமதி கேட்டவனை விழிகள் சுருங்க ஆராய்ந்தவள், பேச்சுலர்ஸ் பார்ட்டி பேச்சுலர்ஸ்க்கு தானே, நீங்கள் எதுக்கு போறீங்க என்றாள். நானும் ஒரு வகையில் இன்னும் பேச்சுலர் தானேடி. கூறியவனின் விஷமம் அவளுக்கு புரிந்தது. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, வேற எதிலேயும் குறைச்சல் இல்லைதான். நீதான் கிஸ் பண்ண ட்ரை பண்ணினா கூட அரண்டு ஓடுறையே, அப்புறம் எப்படி நிரூபிக்கிறதாம்? நீங்கள் ஒன்றும் நிரூபிக்க வேண்டாம், போங்க, போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க. நான் அத்தை மாமா கூட கிளம்புறேன். பேச்சு திசை மாறவும் வழக்கம் போல் அரண்டு ஓடிவிட்டாள். ஒரு நாள் இழுத்து பிடிச்சு கிஸ் அடிக்கிறேன் இருடி. முனகி கொண்டவன் நண்பர்கள் காரில் வைத்திருப்பதாய் கூறிய ஜூஸ் பாட்டிலை எடுத்துக்கொண்டு மாடியேறினான். அது வெறும் ஜூஸ் மட்டுமல்ல, மதுபானத்தையும் அதனுடன் கலந்து வைத்திருந்தனர் நண்பர்கள். அது நிரஞ்சனுக்கு தெரியாது. அதை எடுத்துக்கொண்டு மேலே வந்தவன் அரைவாசலில் நின்றிருந்த அனன்யாவை கண்டு அவளருகில் விரைந்தான். தூங்கலையா? ஏன் இங்கே நிற்கிறா? தண்ணி வேணும் நிரஞ்சன், கீழே போய்த்தான் தண்ணி எடுத்துட்டு வரணும். நான் வேற நைட்டி மாத்திட்டேன், யாராவது வர்றாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். சரி இந்தா, ஜூஸ் குடிச்சிட்டு படு, தண்ணிக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன். கையிலிருந்த ஜூஸ் பாட்டிலை அவளுக்கு கொடுத்துவிட்டு இவன் நண்பர்கள் இருந்த அறையை நோக்கி நடந்தான். தண்ணி வேண்டாம், ஜூஸே போதும் நிரஞ்சன், நீயும் தூங்கு கூறிவிட்டு அவள் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். பாட்டிலை திறந்து ஜூஸை வாயில் சரித்தவளுக்கு ஏதோ வித்தியாசம் தெரிந்தாலும் தாகத்தில் வறண்டிருந்த தொண்டைக்கு இதமாக இருக்க முழு பாட்டிலையும் காலி செய்து விட்டாள். 10 நிமிடத்திலேயே தலை சுற்றி இருட்டி கொண்டு வர, என்ன இது, ஏன் இப்படி இருக்குது? நினைத்து கொண்டிருக்கும் போதே உள்ளே சென்றிருந்த மதுபானம் வேலையை காட்ட மயக்கமாய் வந்தது. கட்டிலில் படுத்தவள் அப்படியே உறங்கியும் விட்டாள். நண்பர்கள் சேர்ந்து வெகுநேரம் அமர்க்கலப்படுத்தி விட்டனர். யுவராஜுமே மனதில் இருக்கும் கவலையை மறக்க அன்று அளவுக்கு அதிகமாகவே குடித்து விட்டான். போதும்டா, நாளைக்கு உனக்கு கல்யாணம். நிரஞ்சன் தடுக்க, அதுக்குத்தான் மச்சான் குடிக்கிறேன். மேலும் வாயில் சரித்து கொண்டான். அனைவரும் அந்த அறையிலேயே ஆளுக்கொரு மூலையில் படுத்துவிட கொஞ்சம் நிதானமாக இருந்தது நிரஞ்சன் மட்டும்தான். இருந்தாலும் குடித்துவிட்டு கார் ஓட்ட வேண்டாம் என்று அவனும் அங்கேயே படுத்துவிட, ஓகே மச்சான்ஸ், பாய். குளறியபடியே விடைபெற்று வெளியே வந்த யுவராஜ் நுழைந்தது என்னவோ அனன்யாவின் அறைக்குள்தான். வேண்டுமென்றேயெல்லாம் அவன் நுழையவில்லை. போதையில் பக்கத்து அறைக்குள் நுழைவதற்கு பதிலாக மாற்றி நுழைந்து விட்டான். அறையை பூட்டி தாளிட்டு விட்டு திரும்பியவனுக்கு இனிய அதிர்ச்சி. மெத்தையில் குழந்தையைப் போல் படுத்திருந்தாள் அவனது தேவதை. ஹே திமிருமுட்டன், நீயா? நடை தள்ளாட கட்டிலை நெருங்கியவன் கீழே கிடந்த ஜூஸ் பாட்டில் தடுக்கி அவள் மீதே விழுந்து வைத்தான்.
பாரமாய் தன்மேல் விழுந்தவனை தலையணை என்று பெண்ணவள் நினைத்து கொண்டாள் போலும். சுகமாய் கட்டிக்கொள்ள அவனுக்கோ சில்லென்ற உணர்வு. அவன் நினைத்து கூட பார்த்திராத தருணம் அல்லவா. நாளை வேறொருவரின் சொந்தமாக போகிறவள் இன்று இவன் கைகளில். அந்த இவனோ அவளை உயிருக்கு உயிராய் காதலிப்பவன். சுகமாய் அவள் மார்புக்கு மத்தியில் முகம் புதைத்து கொண்டவனின் உதடுகளில் உல்லாச முறுவல் ஒன்று விரிந்தது. மயக்கரடி, இப்படி பைத்தியக்காரன் மாதிரி உன்னை லவ் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. எல்லாமே தழகீழா மாறி போயிடுச்சு. பிதற்றியபடியே நிமிர்ந்தவனுக்கு மாசுமருவற்ற அவள் பளிங்கு முகம் தெரிய, இரு பக்கமும் கையொன்றி நிமிர்ந்தவன் அந்த அழகு முகத்தையே வைத்த கண் வாங்காமல் ரசித்தான். லவ் யூடி திமிரு முட்டை, எனக்கு நீ வேணும், அந்த மலைக்குரங்கு உனக்கு வேண்டாம். குனிந்து நெற்றியில் முத்தமிட்டவன் வாகாக கீழிறங்கி சாய்ந்து படுத்து கொண்டான். கட்டிக்கொண்டிருந்த தலையணை தன்னை விட்டு போனதாலோ என்னவோ புரண்டு வந்தவள் அவன் மார்பில் சுகமாய் முகம் புதைத்து கொண்டு உறக்கத்தை தொடர, சிரித்து கொண்டவனின் உதடுகள் உச்சந்தலையில் பதிந்து மீண்டது. யாரும் வேணாம்டி, இப்படியே எங்கேயாவது ஓடி போயிடலாம். இந்த கல்யாணம், சம்பிரதாயம், கார்த்திக், பிரியான்னு யாரும் வேண்டாம். நாம் 2 பேர் மட்டும் போதும். கண்காணாத தேசத்துக்கு ஓடி போயிடலாம். எனக்கு நீ வேணும்டி, நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? போதையின் விளைவால் மனதிலிருந்த அனைத்தும் கரையுடைத்த வெள்ளமாய் பொங்கி வந்தது. பைத்தியக்காரன் மாதிரி என்னை புலம்ப வச்சுட்டு நீ சுகமா தூங்கிட்டு இருக்கிற. கண்ணை திறந்து பதில் சொல்லுடி. எனக்கு நீங்க மட்டும் போதும் யுவின்னு சொல்லுடி. ஏதேதோ பிதற்றிக்கொண்டே இருந்தவன் எப்பொழுது உறங்கினானோ தெரியவில்லை. இருவருமே போதையின் மயக்கத்தில் இருந்ததால் நடந்தது எதுவுமே உரைக்கவில்லை. ஆனால் வெகு திருப்தியாய் ஒருவரின் அருகாமையில் மற்றவர் சுகமாய் உறங்கி போயினர் என்பது மட்டும் உண்மை. இவர்களின் நல்ல நேரமோ இல்லை கெட்ட நேரமோ, அனன்யாவுடன் படுக்க எண்ணி யாருமே அங்கு வரவில்லை. வேலை முடித்து தாமதமாக வந்த சரஸ்வதியும் பூட்டியிருக்கும் அறைக்கதவை பார்த்துவிட்டு வேறொரு அறையில் சென்று படுத்து கொண்டார். நாளை விடிந்தால் திருமணம். இங்கோ கட்டிலில் 2 ஜோடிகளும் தங்களை மறந்து கட்டி தழுவி உறங்கியிருந்தனர். தொடரும்.